பேரே யோகநாதன். ஆனால் அவர் பண்ண தப்பு ஹெல்மெட் போடலை. ஏன்னா இது இளைஞர்களுக்கு ஒரு படிப்பினையாக இருக்கணும். ஹெல்மெட் போடாமல் நீங்கள் வண்டியை தொடக்கூடாது. போலீஸ்காரனுக்காக ஹெல்மெட் போடுறீங்க, இல்லை கோர்ட் ஜட்ஜுக்காக ஹெல்மெட் போடுறீங்க. சார், உங்கள் உடம்பு உங்களுக்கு சொந்தம் இல்லை. உங்கள் உடம்பு உங்கள் ஃபேமிலிக்கு சொந்தம், உங்கள் அம்மாவுக்கு சொந்தம், உங்கள் ஒய்ஃபுக்கு சொந்தம், உங்கள் அப்பாவுக்கு சொந்தம். கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வைக்கிறோமில்ல, படிக்க வச்சா நீங்கள் படித்து கொஞ்ச நாளுக்கு பின்னால் நீங்கள் அதிகமாக சம்பாதிச்சு எங்களை காப்பாற்றுவீங்க தான் உங்களுக்கு படிக்க வைக்கணும். படிக்க வச்சு இன்னும் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னால் திடீர்னு துடுப்புன்னு நீங்கள் உயிரை விட்டுட்டீங்கன்னா அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது? ஒரே பையன் அழுகிறா அந்த அம்மா. சார், நல்லா தான் இருந்தார், ராஜாவமாக இருந்தார், யோகம்னு பேர் வச்சோம். மோட்டர் பைக் எடுத்துகிட்டு போனால் ஸ்பீட் பிரேக்கில் போய் தூக்கி வீசி வச்சு கீழே வந்தால் மண்டையில் அடிப்பட்டு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன ஆஸ்பத்திரிக்கு போனாங்க. அப்புறம் அங்கே ஒன்றும் முடியல, நாங்கள் 2 மணி நேரம் கழிச்சு இங்கே மாற்றினாங்க. கேஜி ஹாஸ்பிட்டல் மாற்றினா மூச்சு சரியாக வரல, மூச்சு செயற்கை மூச்சு சுவாசத்தை போட்டோம். அப்புறம் கொஞ்சம் பிபி கம்மியாக இருந்தது, அதுக்கு நல்ல மருந்தெல்லாம் போட்டோம், குளுக்கோஸ் கொடுத்தோம், யூரின் வர ஆரம்பிச்சது, மூச்சு வரல, வென்டிலேட்டரில் போட்டோம், ஹார்ட் நல்லா பீட் ஆகுது. அப்புறம் மண்டையில் அடிபட்டு சிடி ஸ்கேன் மாதிரி எடுத்தோம், உள்ளே ரத்தம் கசிஞ்சது, ஒரு 10-50 மில்லி உள்ளே இருந்தது, மூளை ஒர்க் பண்ணலை, 2 பியூப்பிள்ஸும் டைலேட் ஆகி போச்சு. நியூரோ சர்ஜன் டாக்டர் ராஜ்குமாரும் டாக்டர் விஜயகுமார், ராஜ்குமாரும் டாக்டர் செந்தில்குமாரும் சேர்ந்து ஆப்ரேஷன் பண்ணி 4 மணி நேரம் ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஸு. அந்த மகனுக்கு அந்த நினைவு, சுய நினைவு வரலை. வென்டிலேட்டரில் வச்சோம், 2 நாள் பார்த்தோம், ஒன்றும் முடியல. அவங்க அக்கா வேறு எங்கள் ஹாஸ்பிட்டலில் டாக்டர், பெரிய டாக்டரு, மயக்கம் கொடுக்குற டாக்டர். பார்த்தோம், முழு முயற்சி பண்ணோம். அப்புறம் பிரெயின் வேவ்ஸ் செக் பண்ணி பார்த்தோம், இஇஜி செக் பண்ணி பார்த்தா வேவ்ஸ் வரல. ஸோ அப்னியா டெஸ்ட் பண்ணோம், 15 நிமிஷம் வென்டிலேட்டர் டிஸ்கனெக்ட் பண்ணால் ஒரு மூச்சு கூட வரமாட்டேங்குது, பிராடிகார்டியா வருது. அப்னியா டெஸ்ட் பாசிட்டிவ், இஇஜி மிஷினில் வேவ்ஸ் காணோம். திஸ் இஸ் கால்ட் த டிபிக்கல் பிரெயின் டெத், பிரெயின் டெட் கெடாவர், பிரெயின் டிகீஸ்ட் கெடாவர்னு சொல்கிறோம். பிரெயின் ஒர்க் பண்ணாத ஒரு கெடாவர். ஹார்ட் பீட் ஆகுது, யூரின் வருது. ஃபேமிலிகிட்ட சொன்னால் நான் ஊருக்கு கொண்டு போகிறேன்னு சொன்னாங்க. அங்கே போய் நாங்கள் புதைச்சிக்கணுங்கன்னு சொன்னாங்க. அழுகிறாங்க அவங்க அம்மா. நாங்கள் சொன்னோம், 29 வயசு, அவங்களுக்கு மற்ற உறுப்புகள் எல்லாம் வேலை பண்ணுது, ஹார்ட் நல்லா இருக்குது, லிவர் நல்லா இருக்குது, 2 கிட்னி நல்லா இருக்குது. நீங்கள் பெரிய மனசு பண்ணி அவனுக்கு இருக்க ஆர்கன்ஸ் எல்லாம் யாருக்கோ கொடுத்தோம்னா அந்த பையன் மற்றவங்க உடம்புல இன்னும் 10 வருஷம் இருப்பான், 20 வருஷம் இருப்பான்னு சொன்னோன்னா நீங்கள் சொல்கிறது உண்மையாக தான் தெரியுது. கொண்டு போய் நம்ம புதைக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? ஃபேமிலி டிசிஷன், தே செட் we will not cremate, you take the body. ஸோ ஒரு 8 மணி நேரம் வெயிட் பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவங்க தான் ஆர்கன்ஸ் அலாட் பண்ணுறாங்க. 2 ஹாஸ்பிட்டலுக்கு, ஒரு ஹாஸ்பிட்டல் கிட்னி, இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு இன்னொரு கிட்னி, லிவர் ஹாஸ்பிட்டலுக்கு, ஹார்ட்க்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கிட்னி, எல்லாம் கோயம்புத்தூர்லேயே டொனேட் பண்ணாங்க. அவர் எந்த ஊருக்காரு? யோகராஜ், சிங்கநல்லூர்கார் தம்பி. அப்புறம் பெரிய மனசு பண்ணி எல்லாத்தையும் ஆப்ரேஷன் முடியறதுக்கு 8 மணி நேரம் ஆச்சு. ஹார்ட்டை எடுக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் எடுத்துகிட்டு போய் மாட்டணும். லிவர் எடுக்கிறதுக்கு 3 மணி நேரம், அது மாட்டுறதுக்கு 4 மணி நேரம். கிட்னி 1 மணி நேரம் எடுக்கணும், மாட்டுறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். நல்ல விதமாக பண்ணாச்சு. செத்தும் கொடுத்தான் சீதக்காதி. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, உயிரோடு இருக்கும் பொழுது தானம் பண்ணும், உயிரோடு இருக்கும்போது தர்மம் பண்ணும். அது ஏதோ புண்ணியம் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. புண்ணியம் கண்டிப்பாக கிடைக்கும். தமிழ்நாட்டில், இந்தியாவில் பிறக்கிறதே பெரிய புண்ணியம். அதுவும் நல்ல ஊர், கோயம்புத்தூர் நல்ல ஊர், தமிழ்நாடு நல்ல மாகாணம். நிறைய நல்ல காரியங்கள் எல்லாம் நம்ம அரசு செய்து கொண்டு வருகிறது. இந்த ஆர்கன் டொனேஷனுங்கிறது இந்தியாவிலேயே அதிகமாக நடக்கிறது தமிழ்நாட்டில் தான். தமிழ்நாடு தான் ஒரு முன்னோடி. நம்ம முதலமைச்சருக்கும் நம்ம சுகாதார அமைச்சருக்கும் நன்றி சொல்லணும். 108 ஆம்புலன்ஸ் ஆரம்பித்து வச்சது தமிழ்நாடு, அதுக்கும் நன்றி. ஆந்திரா, தமிழ்நாடு தான் ஆரம்பித்து வச்சாங்க. அடிபட்டவங்களை உடனே கொண்டு போய் விற்கிறது, ஃப்ரீயாக பண்ணுறது தமிழ்நாடு. இந்த ஆர்கன் டொனேஷன் அவேர்னஸ் பண்ண வேணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் சொல்கிறேன். இந்த குழந்தைய எடுத்து, அந்த பையனை எடுத்து ஆம்புலன்ஸில் போடும்போது எல்லாம் அழுகிறாங்க. நான் சல்யூட்